honoring the names of our fathers, Abraham, Isaac, and Jacob, I anoint you King of all Israel, King David. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்தை இந்த வேளையில வாசிக்க போறோம். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனமாக இருக்கிறது. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்தை சேர்ந்து வாசிக்க போகிறோம். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும், கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். மறுபடியும் படிப்போம். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும், கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். கர்த்தர் இந்த மாதத்தில் நீதிமான்களுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். நீதிமானுடைய சிரசு அப்படின்னா தலையின் மேல் அவருடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று சொல்லி வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். வாக்குத்தத்தத்தை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் நிறைவேற்றி ஆசீர்வதித்து நடத்தின எல்லாரும் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே வாக்குத்தத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தத்தை எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றும்படியாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று சொன்னவர், ஆண்டவரே நம்முடைய ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு நிறைவாய் தந்து வழிநடத்த ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும், கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். Blessings are upon the head of the just, but violence covers the mouth of wicked. நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். யாரெல்லாம் நீதிமான்களாய் ஆண்டவருக்கு பிரியமான தேவ பிள்ளைகளாய் வாழ்கிறவர்களாய் இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. யாரெல்லாம் இயேசுவினுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்ட நீதிமானாய் இருக்கிறீர்கள், காலை வேளை அவர்களை கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லலாம். நீதிமானின் சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். வேதத்தில் நீதிமான்களை குறித்து நாம் பார்க்கும்போது யாரெல்லாம் நீதிமான், எப்படிப்பட்ட ஒரு அனுபவம் உள்ளவர்கள் நீதிமான் என்று சொல்லி அநேக வசனங்கள் காணப்படுகிறது. அதுல 1-2 வசனங்களை நாம் இந்த வேளையில வாசிக்க போறோம். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். எசேக்கியேல் 18:9. உண்மையாய் இருப்பாயாகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். யார் நீதிமானா? ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கட்டளைகளின்படி நடக்கிறவன், ஆண்டவருடைய கட்டளைகளின்படி நடக்கிறவன் நீதிமான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனுடைய கட்டளைகளின்படி நடக்கிற ஒரு மனுஷன், தேவனுடைய வசனங்களை, இந்த வேதத்துள்ள வார்த்தைகளை படித்து தியானித்து அவைகளின்படி நடக்கிற ஒரு மனுஷன், இல்லாவிட்டால் ஒரு மனுஷி நீதிமானாய் இருக்கிறான். அவன் பிழைக்கவே பிழைப்பான். அவனுடைய சிரசின் மேல் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த நாளில் வந்திருக்கிற எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வேதத்தை படிக்கிறீர்கள், வேதத்தின் வழிகளிலே நடக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். நீங்க ஆண்டவருடைய வார்த்தைகளை படித்து அதன்படி நடக்கிற ஒரு அனுபவத்துல தான் உங்களுடைய ஆசீர்வாதத்தின் ரகசியமே இருக்கிறது. ஸ்தோத்திரம். என் கட்டளைகளின்படி நடந்து நியாயங்களை கை கொண்டு உண்மையாய் இருப்பானால் அவனே நீதிமான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நீதிமான்களாய் இருக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 24ஆம் சங்கீதம் அதனுடைய 4-5 வசனங்களிலே நாம் படிக்கும் போது 24ஆம் சங்கீதம் 4:5. கைகளில் சுத்தமுள்ளவனாம், இருதயத்தில் மாசு இல்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே அவன் கர்த்தராகிய
கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். பாருங்க, நீதிமான் இப்படிப்பட்டவன், கைகளில் சுத்தமுள்ளவன், இருதயத்திலே மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்மாவை மாயான பாவமான காரியங்களுக்கு ஒப்புக்கூடாமல் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவன். அப்படிப்பட்டவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட நீதிமான்களா இருக்கிறோமா? எப்படி? கைகளிலே ஒரு சுத்தம், இருதயத்திலே மாசில்லாத ஒரு பரிசுத்தமான நிலைமை, ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கூடாமல் மாயான உலக காரியங்கள், உலகத்தின் களியாட்டுகள், உலகத்தின் சிற்றின்பங்கள், தேவன் விரும்பாத காரியங்களுக்கு ஒப்பு கொடுத்த அனுபவம் இப்படி இல்லாதபடிக்கு கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறது. சிலருக்கு ஆணையிடுகிறது, அதுவும் உண்மையை போல சொல்றதுன்னா ரொம்ப கெட்டிக்காரர்களாய் இருப்பார்கள். அப்படி இல்லை, கபடாய் ஆணையிடாமல் இருக்கிறவனே அவர் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. தேவ ஜனங்களாகிய நம்முடைய வாழ்க்கையில தேவன் விரும்புகிற ஒரு நல்ல நீதிமானுக்குரிய அனுபவத்தோடு இருக்கும் போது கர்த்தர் அதிகமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். 37ஆம் சங்கீதம் 25ஆம் வசனத்திலே நாம் அங்கே படிக்கும் போது நீதிமானுடைய சந்ததியை கர்த்தர் கைவிட மாட்டார், அவனுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிவதில்லை என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறதை நாம் அங்கே படிக்க முடிகிறது. நீதிமான்களாய் நீங்கள் இருக்கும் போது உங்களை மாத்திரமல்ல உங்களுடைய சந்ததிகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவார். ஸ்தோத்திர. நோவாவை குறித்து நாம் இந்த வாக்குத்தத்த ஆராதனையில பார்த்தோம். இந்த வேளையில ஒரு சில வசனங்களை நோவாவை குறித்து பார்த்துவிட்டு அதுக்கப்புறம் சில காரியங்களை தியானிக்க போகிறோம். நோவாவுடைய சிரசின் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கிறதை குறித்து வேதத்திலே நாம் தியானிக்க முடிகிறது. ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நோவாவை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. நோவா நீதிமானாய் இருந்தார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. படிங்க 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தார். நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தார். நோவா தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். நோவா தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். எங்க யாரோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தார்? தேவனோடு. அந்த காலத்துல தெய்வமயம் இல்லாதபடிக்கு மாம்சத்தின் கிரிகளிலே சிக்கொண்டு பொல்லாத தேவன் அவர்களை வெறுத்து ஏன் தான் இந்த ஜனங்களை படைத்தேனோ, இவர்களை அழிக்க போறேன் அப்படின்ற அளவுக்கு மோசமாய் இருந்ததான ஜனங்களோடு சேர்ந்து வாழாதபடிக்கு அவருடைய பாவத்தின் கிரிகளிலே இந்த நோவா ஈடுபட்டு சஞ்சரித்துக் கொண்டிராதபடிக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்த ஒரு நீதிமானாய் காணப்பட்டார் நோவா. உலகத்திலே வாழ்கிற ஜனங்கள் எப்படி வேண்டும் என்றாலும் ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழலாம். ஆனால் வேதத்தை அறிந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய வேதத்தை பெற்றுக் கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவனுடைய வழிகளிலே நடந்து அவரோடு சஞ்சரிக்கிற ஒரு நோவாவின் குடும்பத்தை போல இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்களை ஊற்றி வழி நடத்துகிறவர். அல்லேலூயா. நிறைய பேருடைய வாழ்க்கையில தேவனோடு சஞ்சரிப்பதை காட்டிலும் உலகத்தின் பாவங்களோடு சஞ்சரிக்க தங்களுடைய வாழ்க்கையில இடம் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில அப்படி இல்லாதபடிக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்ததான எந்த நாட்களில எல்லா ஜனங்களும் முரட்டாட்டமாய் தேவனுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லாதபடிக்கு துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களில நோவாவின் குடும்பம் முழுவதும், நோவா மாத்திரமில்லை, நோவாவுடைய குடும்பம் முழுவதும் 3 மகன்மார்கள், 3 மகன்மாருடைய மனைவிமார்கள், நோவாவுடைய மனைவி, அவருடைய வாழ்க்கையில் எந்த தேவனுக்கு விரோதமான காரியங்களும் இருந்ததில்லை என்று வேதத்துல இருந்தது என்று சொல்லி நாம் வேதத்துல பார்க்க முடியவில்லை. அவருடைய குடும்பம் முழுவதும் ஆண்டவரால் காக்கப்படும்படியாக அவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தின் கரம் இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. ஸ்தோத்திரம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தார். நோவாவுடைய வம்ச வரலாறு என்று சொல்லி அவரை குறித்து நோவா பெரிய ஆளு, பெரிய பணக்காரன், 10 கப்பல் இருந்தது நோவாவுக்கு. அது
இருந்தது இது இருந்தது அப்படின்னு சொல்லி அதை குறித்து தேவன் நோவாவை குறித்து சொல்லவில்லை. அவன் நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் என்ன இந்த உலகத்தில் பொருள் இருக்கிறது என்பதை பார்த்து ஆண்டவர்களை குறித்து சாட்சி கொடுக்கிற தேவன் அல்ல. ஒருவேளை வீடு இருக்கலாம், 4 வீடு இருக்கிறது, இல்ல 2 கார் இருக்கிறது, பெரிய பணக்காரன் கோடீஸ்வரன் அப்படின்னு சொல்லி அதை தேவன் பார்ப்பதில்லை. நீங்க அவருக்கு முன்பாக எப்படிப்பட்ட ஒரு உண்மையும் முத்தவுமாய் நீங்க நீதிமான்களுக்குரிய அனுபவத்தோடு இருக்கிறீர்கள், அதை பார்த்துதான் தேவன் தம்முடைய ஆசீர்வாதங்களை உங்கள் சிரசின் மேல் வைக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. வீடு வாசல் உலகத்தின் சொத்துக்கள் இங்க வாழும்போது நமக்கு கிடைத்தவைகள், இது நம்முடைய வாழ்க்கை முடிவுல அது ஒண்ணுமே திரும்பி நம்மோடு கூட வராது. எல்லாமே இங்க இருந்து நாம் பெற்றுக்கொண்டது, எல்லாமே ஒண்ணுமே நம்ம போகும்போது நம்ம கூட வராது. அதெல்லாம் டெம்பரரி. ஆனா தேவ பிள்ளைகளாய் நம்முடைய வாழ்க்கையில அவர் விரும்புகிற நீதிமானுக்குரிய கிரியைகளோடு நாம் ஜீவிக்கும் போது அவர் நம்மை நோவாவை ஆசீர்வதித்தது போல ஆசீர்வதித்து நடத்துவார். 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். நோவா, இந்த சந்ததியிலே உன்னை உன்னுடைய குடும்பத்தையும் நீதிமானாய் நான் கண்டபடியினாலே நீங்கள் உங்களுடைய குடும்பம் மாத்திரம் பாதுகாக்கப்படும்படியாக இந்த பேழைக்குள்ளே நான் உன்னிடத்திலே சொல்லி கட்டியிருக்கிறாயே இந்த பெரிய பேழை, இதற்குள்ளே பிரவேசியுங்கள் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம பல தடவை தியானித்திருக்கிறோம். அந்த ஆதி நாட்களிலே மனுஷர்கள் பெருக தொடங்கின போது பாவம் செய்தார்கள். தேவன் அதை ரொம்ப பார்த்து அதை பார்த்து மனஸ்தாபப்பட்டார். ஏந்த ஜனங்களை உருவாக்கினேன், இவ்வளவு பொல்லாத பாவிகளாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி 40 நாள் மழையை கட்டளையிட்டு அந்த ஜனங்களை எல்லாரையும் அழித்து போட்டார். நோவாவோடு கூட இருந்ததான மிருகங்கள், பறவைகள் கொஞ்சம் சேர்க்கப்பட்டவை தவிர எல்லாமே அழிந்து போயின என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்க முடிகிறது. அதன் மத்தியில நீதிமானாகிய நோவாவை கர்த்தர் தாமே பாதுகாக்கும்படியாக அவருடைய சிரசின் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நிறைவாய் தங்கிற்று என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நாமும் கூட தேவன் விரும்புகிற நீதிமான்களாய் இருக்கும்போது நீதிமான்களுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று சொல்லப்பட்ட வார்த்தைகளின்படி கர்த்தர் ஆசீர்வாதங்களை நிறைவாய் கொடுத்து உங்களையும் என்னை வழிநடத்துகிற தேவன். 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிங்க. ஜலப்பிரளயத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவனுடனே கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். எதற்கு தப்பும்படி? ஜலப்பிரளயத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவனுடைய கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் மாத்திரம் பரலோகம் போனால் போதாது, நாமும் நம்முடைய குடும்பமும் தேவனுடைய ராஜ்யத்திலே சேரத்தக்கதாக ஒரு உண்மையான ஒரு பாரமுள்ள நீதிமான்களாய் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். நோவாவும் அவனுடைய குடும்பத்துள்ள அத்தனை பேரும் தேவனுக்குரிய நல்ல நீதிமான்களுக்குரிய அனுபவத்தோடு வாழ்ந்து எல்லாரும் காப்பாற்றப்பட்டார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது. அன்றைய தினமே நோவாவின் குமாரனாகிய சேமும் காமும் யாப்பேத்தும் அவருடனே கூட நோவாவின் மனைவியும் அவன் குமாரனின் 3 மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். அவர்களோடு ஜாதி ஜாதியான சகலவித காட்டு மிருகங்களும் ஜாதி ஜாதியான சகலவித நாட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊறுகிற ஜாதி ஜாதியான சகலவித ஊரும் பிராணிகளும் ஜாதி ஜாதியான சகல பறவைகளும் பலவிதமான சிறகுள்ள சகலவித பட்சிகளும் பிரவேசித்தன. நோவாவுடைய பேழையில தேவனுடைய கட்டளைப்படி ஜோடு ஜோடான மிருகங்கள் சில, ஜோடு ஜோடான எல்லா விதமான பறவைகளிலும் சில காக்கப்படும்படியாக பேழையிலே பிரவேசித்தன. பேழையில இருந்தவைகள் மாத்திரம் காப்பாற்றப்பட்டன என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே நாம் படிக்கும் போது மனுஷர் முதல் மிருகங்கள் ஊரும் பிராணிகள்
ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து அவைகள் பூமியில் இராதபடிக்கு நிக்கிரகமாயின. நோவாவும் அவனுடைய பேழையில் இருந்த உயிர்களும் மாத்திரம் காக்கப்பட்டன. ஸ்தோத்திரம். வேதவசனத்திலே நாம் இந்த மாத வாக்குத்தத்தத்தை பார்க்கும்போது நீதிமானுடைய சரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும், கொடுமையோ துன்மார்க்கருடைய வாயை அடைக்கும். கொடுமையோ துன்மார்க்கருடைய வாயை அடைக்கும் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி தேவனுக்கு விரோதமாய் வாழ்ந்த ஜனங்கள் அழிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே தேவன் நோவாவை நினைத்து அவர்களை பத்திரமாய் அந்த பெருவெள்ளத்திலிருந்து பாதுகாத்து அவர்களை ஆசீர்வதித்து நடத்துகிறதை பார்க்கிறோம். 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. தேவன் நோவாவையும் அவனுடைய பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. நோவாவையும் பேழையில் இருந்த ஜனங்களையும் கர்த்தர் நினைத்தருளி அவர்களை பத்திரமாய் வெளியே கொண்டு வந்து 9ஆம் அதிகாரத்திலே நாம் வரும்போது 9ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே படிக்கும் போது பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி அவரை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். ஆதாம் இழந்து போனதான ஆசீர்வாதங்களை ஆதாமுக்கு பிந்தைய தலைமுறையிலே வந்ததானே இந்த நோவாவின் குடும்பம் பெற்றுக் கொள்ளுகிறதை பார்க்கிறோம். நீதிமானாய் நடந்ததான நோவா குடும்பத்திலே நீதிமானுடைய சரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் என்கிற வசனம் நிறைவேறிற்று. நாட்களிலே உலகத்திலே உங்களை சுற்றிலும் உங்கள் தெருவிலே இல்லாவிட்டால் உங்கள் சொந்த பந்தங்கள் இல்லாவிட்டால் உங்களுக்கு தெரிந்தவர்கள் ஒருவேளை தேவனுக்கு விரோதமான வாழ்க்கை வாழலாம். ஆனால் தேவனை அறிந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் விரும்புகிற ஒரு நீதிமானுக்குரிய வாழ்க்கை வாழும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஸ்தோத்திர. நீதிமானுக்குரிய அனுபவத்தோடு நீங்கள் வாழ்கிற தேவ பிள்ளைகளாய் இருங்கள். அந்த நோவாவையும் அவருடைய பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதித்தார். 2ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். பூமியிலே நடமாடுகிற யாவும் சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன என்று சொல்லி எல்லாவற்றையும் அவர்களுக்கு கீழ்ப்படுத்தி தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாட்களில் எனக்கு நான் தேவனை ஆராதிக்கிறேன், சபைக்கு போறேன், எனக்கு ஏன் ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கணும். உங்களுடைய வாழ்க்கையை குறித்து நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் அதன்படி வாழ்கிறீர்களா, இல்லாவிட்டால் எப்படியோ வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? தேவனுக்கு பயந்து நடக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறீர்களா, இல்லாவிட்டால் அனுபவ போக்கிலே உலக ஜனங்களைப் போல நோவா காலத்திலே வாழ்ந்ததான மற்ற ஜனங்களைப் போல குடித்து வரித்து துன்மார்க்கமாய் சாட்சியற்ற நிலைமையிலே உலகந்தாப்பா எல்லாம் அப்படின்னு சொல்லி நினைத்துக் கொண்டு நீங்கள் மனம்போன போக்கிலே வாழ்கிறீர்களா? அப்படி ஒருவருடைய வாழ்க்கை இருந்துச்சுன்னா தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னையும் நீதிமானாகி அந்த நோவாவுக்கும் கொடுத்த ஆசீர்வாதத்தை போல என்னையும் ஆசீர்வதித்து நடத்தும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிங்க. நீதிமானுடைய பெயர் புகழ்பெற்று விளங்கும், துன்மார்க்கனுடைய பெயரோ அழிந்து போகும். நீதிமானுடைய பெயர் புகழ்பெற்று விளங்கும் என்று சொல்லி வேத வார்த்தை சொல்கிறது. நீதிமான்களாய் இருக்கும் போது உங்களுடைய பெயர் புகழ்பெற்று விளங்கும்படியாய் கர்த்தர் உங்களை கனப்படுத்தி ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக இன்னொரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தாவீதுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கின காரியத்தை குறித்த சில வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 24:17. தாவீதை பார்த்து எதிரியாகிய தாவீதை கொல்ல வேண்டும், அழிக்க வேண்டும் என்று சொல்லி செயல்பட்டு கொண்டிருந்ததான அந்த ராஜாவாகிய சவுலனிடத்திலிருந்து வார்த்தை வருகிறது, என்னை பார்க்கிலும் நீ நீதிமான். எதிரி சொல்லுகிறான், என்னை பார்க்கிலும்
நீ நீதிமான். காரணம் என்ன? நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். என்னை பார்க்கிலும் நீதிமான். தாவீதுடைய வாழ்க்கையில் அவன் நன்மை செய்கிற மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற ஒரு நீதிமானாய் அவன் காணப்பட்டான் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. சவுல் அவருடைய நாட்களில் பெரும் பகுதியில இந்த தாவீதுக்கு தீமைகளே செய்து கொண்டிருந்தான். அவனை கொல்லணும், அழிக்கணும். ஆனா தாவீது அவனுக்கு சவுலுக்கு தீமை செய்யாதபடிக்கு நன்மையே செய்தான். கர்த்தர் பார்த்துக் கொள்ளட்டும், தேவனை பாதுகாப்பார், எனக்கு எதிரான சத்துருவை தேவன் பார்த்துக் கொள்ளட்டும் என்று சொல்லி தேவனுடைய கையிலே விட்டவராய் காணப்பட்டார். ஒரு நாளிலே சத்துருவை சொல்லுகிறார், என்னை பார்க்கிலும் நீ நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில நன்மை செய்கிற தேவ பிள்ளைகளாய் நீங்கள் காணப்பட வேண்டும். நன்மை செய்கிறவர்கள் தான் நீதிமான்களாய் இருக்க முடியும். மற்றவர்களுக்கு தீமை செய்கிறவர்களாய் இருந்தால் நீங்கள் நீதிமானாய் இருக்க முடியாது. மற்றவர்களுடைய எரிச்சல் பட்டு பொறாமைப்பட்டு அவர்களுக்கு எதிராய் பிரச்சனைகளை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறவர்கள் நீதிமானாய் இருக்க முடியாது. ஸ்தோத்திர. நீதிமானாகிய இந்த தாவீதுடைய சிரசின் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கி ஆசீர்வதித்துக் கொண்டிருந்ததை நாம் பார்க்கிறோம். 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை படிப்போம். அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவில் அபிஷேகம் பண்ணினார். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். தாவீதுடைய வாழ்க்கையில் அவர்கள் நீதிமானாய் காணப்பட்டான். கர்த்தருடைய அபிஷேகத்தை, ராஜாவுக்குரிய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அங்கே கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீதிமானுடைய சிரசின் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கும். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். தாவீதுடைய வாழ்க்கையில கர்த்தரே அவரோடு கூட இருந்து நடத்துகிற அனுபவத்தை பார்க்கிறோம். 16ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனத்துல நாம் படிக்கும் போது, அப்பொழுது அந்த வேலைக்காரன் ஒருவன் பிரதித்திரமாக, இதோ பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார் என்றார். பாருங்க, தாவீதோடு கர்த்தர் இருந்தபடினாலே அவனை குறித்து எவ்வளவு மேன்மையான காரியங்களை நாம் பார்க்கிறோம். தாவீதுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவரோடு கூட இருந்து ஆசீர்வதித்தபடினாலே தாவீதை குறித்து மற்றவர்கள் சொல்லுகிறார்கள். அப்பொழுது அந்த வேலைக்காரர்கள், சவுலின் வேலைக்காரர்கள் ஒருவன் சொல்லுகிறான், இதோ பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவர் வாசிப்பதில் தேறினவன். எப்படி? சுரமண்டலத்தை வாசிப்பதிலே தேறினவன், அரகுர அல்ல. அவனுடைய வாழ்க்கையில தேறினவன், அபிஷேகத்தோடு வாசிக்கிறவன். அவன் சுரமண்டலம் என்கிற இசை கருவிய அவன் அபிஷேகத்தில் நிறைந்து வாசித்தார். பேய்கள் ஓடும். வாசிப்பதிலே தேறினவன். வாசிப்பதில் என்ன? நல்லா கற்று தேறினவன். அவர் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார் என்றார். எல்லாவற்றிலும் மேலாய் கர்த்தர் அந்த தாவீதோடு இருக்கிறார் என்கிற சாட்சியை சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் போது அநேகரை கண்டு தேவன் இவர்களோடு கூட இருக்கிறார், ஆசீர்வதிக்கிற தேவனுடைய கரம் இவர்களோடு கூட இருக்கிறது என்று சொல்லி மற்றவர்கள் காணும்படியாய் தேவன் செய்வார். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வரைக்கும் படிப்போம். கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி அவனை 1000 பேருக்கு அதிபதியாக வைத்தான். அப்படியே அவன் ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வருத்தமாய் இருந்தான். தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் தாவீதோட கூட இருக்கிறார் என்றும்
தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி வைத்தார். தாவீது தன் செய்கைகள் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய சிரசின் மேல் இருக்கும்போது, தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது, சத்துருக்களும் பயந்து நடுங்கும்படியாய் தேவன் கிரியை செய்கிற தேவன். ஸ்தோத்திரம். ஒரு பக்கம் அந்த சவுல் தாவீதுக்கு எதிராய் பிரச்சனைகளை கொடுத்தாலும் அவன் பயந்து தாவீதுக்கு பயந்திருந்தான் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரையுள்ள வசனங்களிலே நாம் படிக்கும் போது, காலங்கள் கடந்தது, கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். அங்கே ஒரு நாளிலே தாவீதுக்கு நெடுநாளைக்கு முன்னாடி, எத்தனை வருடத்துக்கு முன்னாடி ராஜாவுக்குரிய அபிஷேகத்தை சாமுவேல் தீர்க்கதரிசியிடத்திலிருந்து அந்த தாவீது பெற்றிருந்தார். ஆனால் இப்பொழுதுதான் அந்த ராஜாவுக்குரிய கனம் அவருக்கு கிடைக்கிறதை பார்க்கிறோம். எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் தாவீதிடத்திலே கடந்து வந்தார்கள். 1 முதல் படிங்க. அக்காலத்திலே இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் எப்ரோனில் இருக்கிற தாவீதினிடத்தில் வந்து, இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமானவர்கள். சவுல் எங்கள் மேல் ராஜாவா இருக்கும் போது இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போனவரும் நடத்தி கொண்டு வந்தவரும் நீரே. கர்த்தர் என் ஜனமாகி இஸ்ரவேலை நான் மேய்த்து நீ இஸ்ரவேலின் மேல் தலைவனாய் இருப்பாய் என்று உம்மிடத்தில் சொன்னாரே என்றார்கள். இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோடு உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். தாவீது ராஜாவாகும் போது 30 வயதாக இருந்தான். 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, தாவீதுடைய சிரசின் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்கினபடியினால தாவீது சிறுமையாய் எண்ணப்பட்ட தாவீது அற்பமாய் சவுலினாலே பேசப்பட்டு துரத்தப்பட்டு அழிக்க வேண்டும் என்று சொல்லி துரத்தப்பட்ட அந்த தாவீதுடைய வாழ்க்கையில இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் வந்து அவனுக்கு மரியாதையோடு, நீர்தான் சவுலுக்கு அப்புறம் ராஜாவா இருக்க வேண்டும் என்று சொல்லி ராஜாவாய் ஏற்படுத்துவதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகளாய், தேவனுடைய வழிகளிலே நடக்கிற ஒரு நீதிமானுக்குரிய அனுபவத்தோடு நம்முடைய குடும்பத்தை நாம் நடத்தும் போது, நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களும் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு அனுபவத்தோடு வாழும் போது தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தை உங்கள் சிரசின் மேல் வைப்பார். அவரிடத்துல கேளுங்க உங்களுடைய தேவைகளை, கண்டிப்பாக உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதலை அருள் செய்வார். ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த தாவீதுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டே இருந்தார். தாவீது சொல்லும் போது 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல தன்னுடைய வயதான நாட்களில தாவீது சொல்லும் போது, ஆண்டவரே, என்னுடைய பலன் அல்ல, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்குகிறது என்று சொல்லுகிறார். 2 சாமுவேல் 22:36. உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். உம்முடைய காருண்யம், ஆண்டவரே, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாய் மாற்றும். என்னுடைய திறமை அல்ல, தாவீது பராக்கிரமசாலி அப்படின்னு சொன்ன என்னுடைய பலன் அல்ல, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்று சொல்லுகிறார். இந்த நாளிலே வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் தெளிவாய் அறிந்திருக்க வேண்டிய காரியம், எனக்கு பலன் இருந்தாலும், எனக்கு நல்ல திடகாத்திரமான சரீரம் இருந்தாலும், எது இருந்தாலும் தேவன் தான் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த முடியும். உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்று சொல்லி தாவீது நம்பியிருந்தான். தாவீதை பெரியவனாய் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்தினதை பார்க்கிறோம். 112ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். 112ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தியுள்ளவன். நீதிமான் நித்திய கீர்த்தியுள்ளவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல 75வது சங்கீதம் 10வது வசனத்துல நாம் படிக்கும் போது 75:10 உயர்த்தப்படும், துன்மார்க்கருடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன்.
துன்மார்க்கர்னா யாரு? நமக்கு தெரிவது குடித்து வகுத்து வெளியில துன்மார்க்கமாக நடக்கிறவர்கள், தேவனுடைய வழியை விட்டு விலகி திரிகிற எல்லாருமே துன்மார்க்கர் தான். கர்த்தருக்கு பயப்படாத ஒவ்வொரு மனுஷனும் அவர் ஞானஸ்நானம் எடுத்திருந்தாலும் தேவனை மதியாதபடிக்கு தேவனுடைய வழியில நடக்காத ஒவ்வொருத்தரும் தேவனுடைய பார்வையில துன்மார்க்கன். வேதத்திலே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் வாசிக்கிறோம், துன்மார்க்கருடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன், நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். நாம் நீதிமான்களாயிருக்கும் போது வசனம் சொல்லுகிறது, நீதிமான்களுடைய வாழ்க்கையில அவர்கள் உயர்த்தப்படுவார்கள், அவருடைய கொம்பு அது உயர்த்தப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, அதுபோல கடைசியாக ஒரு காரியத்தை நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். லூக்கா 8ஆம் அதிகாரத்துல அங்க 2 பேரை நாம் பார்க்கிறோம். ஒருவன் ஆயக்காரன், ஒருவன் பரிசேயன். நன்றாய் வேதத்தை அறிந்தவன், அவனுடைய வாழ்க்கையில தேவனை குறித்து நன்றாய் அறிந்தவன். ஆனால் அவனுடைய ஜீவியத்தை பாருங்க, அவனுடைய பேச்சை பாருங்க, அவனுடைய செயல்பாடுகளை பாருங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று முதல்ல பரிசேயன் ஜெபிக்கிறான், தேவனே பரிகாரன், அநியாயக்காரன், விபச்சாரக்காரன் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் வாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று கணக்குள்ளே ஜெபம் பண்ணினார். பாருங்க, ஜெபம், ஒருத்தனுடைய ஜெபம், தேவனை அறிந்து கொண்டவன், வேதத்தை அதிகமாய் அறிந்தவனுடைய ஜெபம் எப்படி இருக்கிறது பாருங்க. ஈஸ்வர நீதிமான்களாய் நாம் இருக்கிறார்கள். பரிசேயன் என்று, தேவனே நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் வாரத்தில் 2 தரம் வாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்துகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். அவனுடைய ஜெபம் ஏதாவது அவனை பற்றி, அவனுடைய குடும்பத்தை குறித்து இருக்கிறதா? தேவனே, எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே, நன்றி. உமக்குள்ளா எங்களை தாழ்த்துகிறேன். ஆண்டவரே, என்னுடைய பலனோ, என்னுடைய திறமையோ, என்னுடைய நீதியோ ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி தேவனுக்கு தாழ்மைப்படவில்லை. அவனுடைய பெருமைகளே அவன் பேசுகிறான். இந்த ஆயக்காரனை போல நான் இல்லை ஆண்டவரே, ரசமாக கொடுக்கிறேன், அதை கொடுக்கிறேன், உபவாசம் பண்றேன். இதுதான் அவனுடைய ஜபமா இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெருமையோடு கூட நம்மை குறித்து நாம் எண்ணுவதற்கு ஒண்ணுமே இல்லை. நம்முடைய ஜபங்களும் பரிசேயனை போல நம்முடைய காரியங்கள் இருக்கக்கூடாது. அவன் தன்னுடைய பெருமையை அவன் சொல்லுகிறதை பார்க்கிறது. பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறார்? எதிர்த்து நிற்கிறார். அதுதான் இந்த பரிசேயனுடைய வாழ்க்கையில நடந்தது. ஸ்தோத்திரம். அடுத்த வசனத்துல 13ஆம் வசனத்துல, ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பை அடித்துக் கொண்டு, தேவனே பாவியாகிய மேல் கிருபையாயிரும் என்றான். அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றான். பாருங்கள், நான்காரன் தூரத்தில் இருந்து, ஆண்டவரே பாவியாகிய என்னுடைய வாழ்க்கையில நீதி என்று சொல்ல, திறமை என்று சொல்ல என்னிடத்துல ஒண்ணுமே இல்லை. பாவியாகிய மேல் கிருபையாயிரும் அப்பா அப்படின்னு தேவனுடைய சமூகத்துல தன்னை முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறதை பார்க்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையிலுக்கு ஜெபம்னா இப்படிதான் இருக்கு. நம்முடைய திறமையோ, நம்முடைய காரியங்களோ சொல்லுகிறதற்கு அது ஜெபம் அல்ல. தேவனே என்னுடைய கிருபையாயிரும், என் குடும்பத்தின் மேல் கிருபையாயிரும், என்னுடைய வாழ்க்கையில நீர் கூட இருந்து நடத்தும் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து அவரிடத்தில் செபித்து நாம் வாழ்கிற தேவ பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும்.
அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். பாருங்க, நீ அந்த ஆயக்காரனுடைய சிரசின் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் தங்கிற்று என்று சொல்லி நாம் படிக்க முடிகிறது. யாரெல்லாம் தாழ்மையுள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில தேவன் அவர்களை ஆசீர்வதித்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் கிருபை பாராட்டுகிறவர்கள், அவருடைய வாழ்க்கையில தேவன் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர் அல்ல என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆவிக்குரிய காரியங்கள் எனக்கு தெரியாத என்ன, எனக்கு எல்லாமே தெரியுமே அப்படின்னு சொல்லி பெருமையோடு நடக்கக்கூடாது. இன்னும் நான் அறியணும், இன்னும் தேவனை கிட்டி சேர்கிறவனா இருக்கணும் அப்படின்ற ஒரு வாஞ்சை தான் நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே இருக்க வேண்டியதா இருக்கிறது. நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். பிரியமானுடைய நம்முடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதங்களை தங்கச் செய்து ஆசீர்வதித்து தேவன் வழிநடத்த விரும்புகிறார். இவர்கள் எல்லாரும் முழங்கால் படித்த ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே நோவாவின் சிரசின் மேல் ஆசீர்வாதங்களை தங்கச் செய்தீரே, அவருடைய சந்ததியை ஆசீர்வதித்து நடத்தினீரே, எங்கள் குடும்பத்தையும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதிக்கத்தக்க அளவில் ஆண்டவரை நீதிமானாகிய அந்த ஆண்டவரை நோவாவின் குடும்பத்தை போல நாங்கள் வாழணும். எங்கள் குடும்பங்கள் வாழணும்ப்பா, குடும்பத்தில் அத்தனை பேரும் வாழணும். தேவனுக்கு பயப்படுகிற பயம் குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் நீர் ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரே, எங்களுடைய சிரசின் மேல, எங்களுடைய தலையின் மேல, எங்களுடைய குடும்பத்தின் மேல உடைய ஆசீர்வாதங்கள் தங்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் கிருபை பாராட்டணுமே. ஹல்லேலூயா. உடைய வழிகளிலே நடக்கிறவர்களாக ஆண்டவரே ஸ்தோத்திரம், உடைய கற்பனைகளின்படி நடக்கிறவர்கள் நீதிமான்கள் என்று சொல்லி ஆண்டவரே எசேக்கியேல் புத்தகத்திலே நாங்கள் படித்தது போல ஆண்டவரே உடைய கற்பனைகளிலே உடைய வார்த்தைகளிலே நடக்கிற நீதிமான்களாய் நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரமப்பா. தாவீது மற்றவர்களால் அசட்டை பண்ணப்பட்டவனாய் இருந்தாலும் தாவீது தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனிதனாய் காணப்பட்டபடினாலே, ஒரு நீதிமானுக்குரிய அனுபவத்தோடு அவன் வாழ்ந்தபடினாலே அவனுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் நிறைவாய் தங்கிற்று என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில யார் எங்களை ஆண்டவரை தள்ளிவிட்டாலும், யார் எங்களை புறக்கணித்தாலும், புறக்கணியாத தேவனை நோக்கி உம்முடைய வழிகளிலே நாங்கள் நடக்கிற நீதிமான்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. Praise the Lord. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர்வாதம் இறங்குமே. நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர்வாதம் இறங்குமே. திருவை நன்மைகள் தொடருமே, கேட்பாரு கிடைக்குமே. திருவை நன்மைகள் தொடருமே, கேட்பாரு கிடைக்குமே. கர்த்தரை நம்பியே ஜீவித்தோம், அவரை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரவரே, கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரவரே, கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். இம்மை தீர்த்த இன்பங்களை இம்மை விட்டு அகற்றுவோம். இம்மை தீர்த்த இன்பங்களை இம்மை விட்டு அகற்றுவோம். மாறாத சந்தோஷம் தேடிடுவோம், மறுமை ராஜ்யத்தில். மாறாத சந்தோஷம் தேடிடுவோம், மறுமை ராஜ்யத்தில்.
ஆண்டவரே, அருமையான இந்த நாளில் உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ள உடைய சமூகத்திலே இனிமேலும் நீரங்களை நடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்க தேவன் கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் உம்மை ஆராதித்த அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துகிற தேவனுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, எங்களுடைய சபைக்கு வருகிற ஒவ்வொரு சிறியோர் பெரியோர் அத்தனை பேரும் தெய்வ பயத்தோடுமை ஆராதிக்க சேவிக்க உடைய சித்தம் செய்து ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யணுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உலக மாமிசம் பிசாசு அடிமைத்தனங்களில் சிக்கொண்டிருக்கிற ஜனங்கள் அப்பா, ஆண்டவரே, நீதிமான்களுக்குரிய அனுபவத்தோடு ஜீவிக்க உடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க தாவே. நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கம் என்று சொல்லி இந்த மாதத்தில் சொன்ன தேவனப்பா, ஒவ்வொருவரும் ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். நீதிமானாகிய ஒரு ஆண்டவரே ஸ்தோத்திரம் நோவாவை போல நோவாவையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்தீர் என்று சொல்லி பார்க்கிறோமே. எல்லாவற்றையும் மிருக ஜீவன்களையும் பறவைகள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு கீழ் ஒப்புக் கொடுத்து எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து நடத்தினீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானாய் நோவா இருந்தார். தன்னுடைய குடும்பம் முழுவதையும் கர்த்தருடைய வழிகளில் நடக்கிற ஒரு நீதிமானாய் காணப்பட்டார். வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தாவே, தாங்கள் மாத்திரம் கர்த்தரை ஆராதித்தால் போதாது, தாங்களும் தன்னுடைய முழு குடும்பமும் பிள்ளைகள் கணவன்மார்கள் எல்லாரும் தேவனை உண்மையாய் சேவிக்கத்தக்கதாய் ஆண்டவரே ஒரு நாள் வருகிறது. நோவா பேழையை பிரவேசித்தது போல பரலோக பேழையை பிரவேசிக்க வேண்டியவராய் இருக்கிறோம். கர்த்தாவே, அதற்கு ஒவ்வொருவரும் ஆயத்தப்பட கர்த்தர் உதவி செய்யும். கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. தாவீதின் சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கிறது போல ஆண்டவரே, நாங்கள் சிறுமைப்படுத்தப்படலாம், மற்றவர்களால் அற்பமாய் எண்ணப்படலாம். ஆனாலும் தேவனை நோக்கி பார்த்து நம்முடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவரை பெற்றுக் கொள்கிறவர்களாய் நாங்கள் ஜீவிக்க உதவி செய்யும். ஆண்டவரை, பரிசேயருடைய வாழ்க்கையில தன்னுடைய பெருமையை பேசி ஒரு ஆசீர்வாதத்தை இழந்து போனார். ஆனால் ஆயக்காரன் தாழ்மையோடு ஆவியாகிய மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி செபித்து நம்முடைய சிரசின் மேல் ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக் கொண்டவனாய் மகிழ்ச்சியோடு கடந்து போனான் என்று சொல்லி பார்க்கிறோமே. எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை இந்த மாதத்துல பிப்ரவரி மாதத்துல பெற்றுக்கொண்டு நமக்கு ஆண்டவரை சாட்சிகளாய் ஜீவிக்க உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை குடும்பங்களில் ஆசீர்வாதங்களை நிறைவாய் கொடு. கடன் பிரச்சனைகள் நீங்கட்டும் அப்பா. குடும்பத்தில் இருக்கிற குறைவுகள் மாறட்டும். ஆண்டவரை, ஜனங்கள் கைட்டு செய்கிற வேலைகளாக இருந்தாலும் தொழில்கள், வாகனத்தை ஓட்டுதல் எல்லாவற்றிலும் உயர்வான ஆசீர்வாதங்களை கொடுத்து வழி நடத்தும். ஆண்டவரே, இந்த வேளையில வந்தவர்களை ஆசீர்வாதத்தோடு இருக்கும் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கிய சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்.